அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. ரொம்ப முக்கியமாக ஒரு தகவலை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பங்குனி மாதம் வருகின்ற அமாவாசை திதி வருகின்ற 18ஆம் தேதி, அதாவது நாளை வருகிறது. அந்த திதி ஆரம்பிக்கின்ற நேரம் அப்படின்னு பார்த்தா காலை 8:28க்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலை 7:29 வரையிலும் அமாவாசை திதி அப்படிங்கிறது நீடித்திருக்கிறது. ரொம்ப அற்புதமானது, தவற விடாதீங்க. இந்த அமாவாசை திதியில் நிறைய விஷயங்கள் செய்ய உகந்தது அப்படின்னு சொன்னாலும், குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதுன்னு நம்ம பல முறை எடுத்து சொல்லியிருக்கின்றோம். நமக்கு குருமார்கள் சொல்லியிருக்கிறார்கள், முன்னே இருந்தவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த அமாவாசை தினத்தன்று செய்யப்படுகின்ற வழிபாடு அப்படிங்கிறது குலதெய்வத்தினுடைய பூரணமான அருளை பெற்றுத்தரும். அதனால் மாவிளக்கு போட்டு போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அல்லது குலதெய்வ வழிபாட்டு முறை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த முறையை பின்பற்றி அந்த இடத்துக்கு போய் வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சவங்க, முடியாதவங்க வீட்டிலேயே விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்தர்கள் அருளியது. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தா 19ஆம் தேதி 7:29 வந்து அமாவாசை திதி நிறைகிறது அல்லவா, நிறைவு பெறுகிறது. அதனால் அதுக்கு 300 மணி நேரம் பின்னொரு மணி நேரமும் நம்ம கணக்கில் கொள்ள வேண்டும். 6:29 8:29 வரையிலும் இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்தை தான் சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் விளக்கேற்றி வச்சு மனதார உங்கள் தேவை என்னவோ அதை திருமூர்த்தி பகவானிடம் கேட்கும் பொழுது அவர் மனம் இறங்கி வந்து ஒரு 5 அல்லது 6 வினாடி இந்த பிரபஞ்சத்தின் மீது அவருடைய அந்த பார்வைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம கேட்பது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மறக்காமல் அதை செய்யுங்க. அதே போல் காவல் தெய்வ வழிபாடு, ஆண் தெய்வங்களை வழிபடுவதற்கு ரொம்ப உகந்தது அப்படின்னா இந்த அமாவாசை திதியை வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்களுடைய எல்லை தெய்வம், குலதெய்வத்திலே ஆண் தெய்வம் இருக்காங்க அல்லது காவல் தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் படையல் போட்டு இன்றைய தினத்திலே நம்ம வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும். நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வங்க ஆண் தெய்வங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அன்னதானம் வழங்குவதற்கும் ஏற்ற நாள் அப்படின்னா இதை சொல்லலாம். இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த அமாவாசை திதியில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனில் ஒரு பகுதி, அசல் பகுதியை வந்து திருப்பி செலுத்துறீங்க அப்படிங்கும் போது படிப்படியாக கடன் குறைவதையும் உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அதே போல் சித்தர்கள் வழிபாடு செய்வதற்கும் தியானம் செய்வதற்கும் ரொம்ப சிறப்பானதொரு நாள் அப்படின்னா இந்த அமாவாசை திதியை சொல்லுவாங்க. அதனினும் மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா முன்னோர் வழிபாடு செய்வதற்கு உகந்தது அமாவாசை திதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தர்ப்பணம் கொடுக்குறவங்க காலையில் 7 பொழுதுலேயே கொடுக்கறது, 8:28க்கு மேலே 12 மணிக்குள்ளே வந்து நீங்கள் தர்ப்பணம் செய்கிறத செஞ்சிடலாம். வீட்டில் வந்து படையல் போட்டு வழிபாடு செய்யணுன்னா படையல் போட்டு வழிபாடு செய்யலாம். இல்லை இது எதுவுமே எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் காகத்துக்கு தயிர் எள் கலந்து சாப்பாடு வைக்கலாம். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் போன்றவை வந்து வாங்கி கொடுக்கலாம். இது எல்லாமே முன்னோர்களுடைய பூரணமான அருளை பெற்றுத்தரும். அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் போது குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் விலகும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. ரொம்ப அற்புதமான தினம், தவற விட்டுற வேண்டாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலன் அடையட்டும். நன்றி, வணக்கம்.